ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. சமீபத்தில் வந்து பார்த்தா நடிகர் ரேசர் அஜித்குமார் சார் வந்து பார்த்தா ஒரு ட்ரிங்க் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. கேம்பா பர்பிள் எனர்ஜி ட்ரிங்க் சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தீங்கு விளையக்கூடிய ஒரு ட்ரிங்காக தான் இருக்குது. எப்படி கொக்கோ கோலா வந்து ஆரம்பத்தில் விஜய் வந்து ப்ரொமோட் பண்ணாரோ, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய செலிபிரிட்டி வந்து அவங்க வந்து வளர்றதுக்காக ஆட்ஸ்லாம் நிறைய ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உடம்புக்கு தீங்கு கூடிய ஒரு ட்ரிங்க்ஸாக இருக்கும். ஸோ அதே வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்பா பர்பிள் எனர்ஜி ட்ரிங்க் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 40 to 47 கேலரிஸ் இருக்குது சொல்லுவாங்க. கார்போஹைட்ரேட்ஸ் 10 கிராம்ஸ்க்கு மேலே இருக்குது சொல்லுவாங்க. ஆடட் சுகர் 10 கிராம் 11 கிராம் இருக்குது. அதே மாதிரி ஃபேட் இல்லை, ப்ரோட்டீன் இல்லை, கெஃபைன் 30 கிராம் இருக்குது, சோடியம் 50 கிராம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கெஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தூக்கத்தை இறக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம தூங்கவே முடியாது இது குடிச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நர்வஸ் ஜிட்டஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் அதிகமாக இருக்கனால டயபெட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேலும் தீங்குதலாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உடல்நிலைக்கு கேடுதலான ஒரு ட்ரிங்க்கு. ஒரு ப்ரோட்டீன் இல்லை, ஒரு நியூட்ரிஷன் எதுவுமே கிடையாத ஒரு ட்ரிங்க்கு. ஸோ இதில் வந்து சும்மா பர்பிள் சொல்லிட்டு நம்ம நார்மலாக வந்து லோக்கல் கடையில் போய் ஜூஸ் வாங்கி குடிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தீங்கு விளையக்கூடிய உடம்புக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய விதத்தில் வந்து பண்ணால் இது வந்து உருவாகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கார்பனேட் ட்ரிங்க்கை வந்து பண்ணால் அதிகமாக ப்ரொமோட் பண்ணி மக்களுக்கு வந்து பண்ணால் விளம்பரப்படுத்தி இவர் இந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேள்வி இருக்குது. என்ன இவர் எவ்வளோ பெரிய ஸ்டாரு, இவர் மக்களுக்கு எவ்வளோ அறிவுரை பண்ணுவாப்பில், ஸ்டாம்பிங் நடந்ததுக்கு நானும் முக்கியமான பொறுப்புன்னு சொன்ன ஒரு நடிகர், ஒரு தலை சொல்லிட்டு எல்லோரும் கொண்டாடுற ஒரு உயரத்தில் வச்ச ஒருத்தர் வந்து பண்ணால் இப்படி பண்ணுவார் டெஃபினட்டாக நான் நினச்சே பார்க்கல. ஸோ இது பார்க்கும்போது அவருக்கும் வந்து பண்ணால் மற்ற நடிகருக்கும் அவருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னு தெரிய வருது. ஸோ விஜய் எந்த அளவுக்கு இருக்காரோ அதே அளவுக்கு தான் அஜித் சாரும் வந்து இருக்கார் அப்படின்றத காமிச்சிட்டாங்க. நம்ம ஸ்போர்ட்ஸில் கூட நிறைய பார்த்துருப்போம். இந்த மாதிரி ரொனால்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து தண்ணி பாட்டில் மட்டும் வச்சுப்பார். ட்ரிங்க்ஸ் பாட்டில் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி தள்ளி வச்சுருவார். ஸோ அந்த மாதிரி இங்கே யாருமே வைக்கலையே, எல்லாம் ப்ரொமோட் தான் பண்ணியிருக்காங்களா ஆரம்பத்துலேருந்து அப்படின்னு தான் தெரிய வருது. ரொம்ப பார்க்குற கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்து எத்தனை அஜித் ரசிகர்கள் எத்தனை குழந்தைங்க குடிப்பாங்கன்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.